வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 24ஆம் தேதி நைட்டு 10:30 மணி யுஎஸ் ஈஸ்டர்ன் டைம். இப்போ உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்கேன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்ல. திடீர்னு ஒரு கேள்வி தோணுச்சு எனக்கு. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இன்னும் ரிசல்ட் தெரியாது. ஸோ, அ எலெக்ஷனில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போகிற கட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த சமயத்தில் நான் யோசிச்சு பார்த்தேன். இப்போ என் கையில பவர் இருந்து ஏதாவது ஒரு இடத்தோட பேரை மாற்றி வைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா, அதாவது ஏற்கனவே இருந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் பேர் இல்லாமல், இல்லை ஒரு அரசியல் தலைவர் பேர் இல்லாமல், இல்லை மதம் சார்பாகவோ, இல்லை கடவுள் சார்பாகவோ எந்த பேர் இல்லாமல் ஒரு காமனாக இருக்கிற பேரை மாற்றணும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்னத்தை மாற்றுவேன்? நான் வந்து மெரினா பீச்சோட பேரை மாற்றி இளையராஜா பீச்சுன்னு வைப்பேன். ஏன்னா அகைன் பீச்சு அப்படின்னா வந்து ஒரு அருமையான காற்று, ஒரு அருமையான அமைதியான சூழ்நிலை, அமைதி கிடைக்கிறதுக்காக பல பேர் போவாங்க. இளையராஜாவோட மியூசிக்கும் அதே தான், ரைட்டா? உங்களுக்கு கேட்டிங்கன்னா ஒரு அமைதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த அலைகள் பார்க்கும்போது நமக்கு என்ன மகிழ்ச்சி வருதோ அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். ஸோ அதை பற்றி யோசிக்கும்போது, ஏன் அவர் இருக்கும்போதே அந்த பேரை மாற்றி அவருக்கு அந்த மரியாதை செஞ்சா என்ன அப்படின்னு தோணுச்சு. ஸோ உங்கள் கையில் பவர் இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்தோட பேரை மாற்றுவீங்கன்னா என்ன மாற்றுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்டில் போடுங்க. மெரினா பீச்சை மெரினாங்கிறது சாதாரண ஒரு காமன் நேம் தான் நினைக்கிறேன். அது வந்து யாரையுமே குறிக்கல. ஸோ அதுவும் ஆங்கில பேர். அதையும் இளையராஜா பீச்சுன்னு மாற்றக்கூடாது? உங்களுக்கு தோணுதை சொல்லுங்கள். பாய்.